கிளிநொச்சியில் குடும்பத்தினர் போலீசாருடன் முரண்படுகின்ற காணொலி ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன நடந்தது என்பது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக மனைவியை நடுவீதியில் வைத்து கணவன் தாக்குகின்ற காணொலி ஒன்று வெளியாகியிருந்தது. அது தொடர்பான தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. அதை தவிர தென்னிலங்கையில் அடுத்தடுத்து இடம்பெற்ற கோர விபத்துக்களில் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிலே 2 பச்சிளம் குழந்தைகளும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினையும் கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடவாசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கிளிநொச்சியில் பதிவான காணொலி ஒன்று நேற்றைய தினம் சமூக வலைத்தளத்திலே வைரலாக பரவியிருந்தது. அதாவது நபர் ஒருவரும் அந்த நபரின் தந்தையும் தாயும் போலீசாருடன் முரண்படுகின்றார்கள். அவ்வாறுதான் அந்த காணொலி அமைந்திருக்கின்றது. அதாவது ஒரு இளைஞன் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் மோட்டார் சைக்கிளை செலுத்தியதாகவும் அதன் தொடர்ச்சியாக போலீசார் மறைத்து நிற்காமல் சென்றதாகவும் முதல் கட்ட தகவலின் அடிப்படையிலே கூறப்படுகிறது. அந்த காணொலியிலே இந்த விடயங்களை எல்லாம் போலீசாரும் கூறுகின்றார்கள். இந்த காணொலியை பார்க்கின்ற போது இவ்வாறுதான் அந்த சம்பவம் நடந்ததாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் தான் மகனை போலீசார் தாக்கினார்கள் என்று தந்தை முரண்படுகின்றார். தந்தை மகனை தாக்க வேண்டாம் என்று அந்த காணொலியிலே கூறுகின்றார். இந்த நிலையில் தந்தையும் மகனும் போலீசாருடன் முரண்படுகின்றார்கள். தாய் அவர்களை மறித்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது அந்த இளைஞனின் தந்தையையும் இளைஞனையும் மறித்துக் கொண்டிருக்கின்றார். பிரச்சனை வேண்டாம் என்று இவ்வாறுதான் அந்த காணொலி அமைந்திருக்கின்றது. இந்த காணொலி தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கிளிநொச்சியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கிளிநொச்சி போலீசார் தான் அந்த நபரை மறைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் கிளிநொச்சி போலீசாருக்கும் ஒரு குடும்பத்தினருக்கும் இடையிலே வீதியில் ஏதாவது வீட்டுக்கு முன்பென்று நினைக்கின்றேன் அவ்வாறுதான் அந்த காணொலியை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. அங்குதான் இந்த பதட்டமான அல்லது பரபரப்பான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றமை தெரிய வருகின்றது. இது தொடர்பான காணொலி காட்சியையும் இந்த செய்திகளுக்கு பின்னால் நீங்கள் பார்க்கலாம். இந்த நிலையில் போலீசாருக்கும் நபர்களுக்கும் இடையிலான முரண்பாடு என்பது தற்பொழுது அதிகரித்திருக்கிறது. அதாவது வடக்கிலே எடுத்துக்கொண்டால் போக்குவரத்து போலீசாருக்கும் நபர்களுக்கும் அல்லது இளைஞர்களுக்கும் இடையிலே முரண்பாடு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு கட்டத்தில் போலீசார் தொடர்பாக நாங்கள் பல செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தோம். போலீசார் அத்துமீறுகின்றார்கள், போலீசார் மோசமாக நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கிற போது அடுத்தடுத்து போலீசாருடன் தான் எமது இளைஞர்கள் முரண்படுகின்றார்கள். அதாவது வடக்கு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் முரண்படுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இந்த நிலையில் இவர்கள் தவறாக நடந்துவிட்டு போலீசாருடன் முரண்படுகின்றார்கள். அதை தவிர சட்டத்தை பிழையாக கதைத்துக் கொண்டு இல்லை இப்படித்தான் சட்டம் இருக்கின்றது, நீங்கள் பிழையாக செய்கின்றீர்கள் போலீசாரை பேசுகின்றார்கள், போலீசார் முரண்படுகின்றார்கள், போலீசார் மறுத்து நிற்காமல் செல்லுகின்றார்கள். இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் தற்பொழுது வடக்கிலே அதிகரித்திருக்கிறது. போலீசார் பிழைவிடுகின்ற போது எந்த அளவிற்கு நாங்கள் விமர்சிக்கின்றோமோ அதே வேளைதான் பொதுமக்களும் பிழைவிடுகின்ற போது நாங்கள் விமர்சிப்போம். ஆகவே இந்த நேரமும் போலீசாரைத்தான் பேசிக் கொண்டிருப்போம் என்றில்லை, பிரச்சனை மையப்படுத்தி தான் அது தொடர்பாக நாங்கள் பேச முடியும். ஆகையால் இங்கிருக்கின்ற இளைஞர்கள், அது மோட்டார் சைக்கிள் செலுத்துகின்ற இளைஞர்கள் மிக மிக கவனமாக அதை சட்டத்தை மதித்து நடவுங்கள். நீங்கள் மோட்டார் சைக்கிளை மறித்தால் நிற்காமல் செல்வது, அதை விட போலீசார் தேவையில்லாமல் முரண்படுவது, அவர்களை கடமையை செய்ய விடாமல் தடுப்பது, இவ்வாறெல்லாம் நீங்கள் செயற்படுகின்றீர்கள். எனவே இதுவும் கண்டிக்கத்தக்க வேண்டிய விடயம்தான். எவ்வாறு போலீசார் பிழைவிடுகின்ற போது கண்டிக்கணுமோ அதே அளவு மக்களும் பிழைவிடுகின்ற போது அது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராகத்தான் இருப்போம். மற்றொரு செய்தியாக நபர் ஒருவர் தனது மனைவியை தாக்குகின்ற வகையிலான காணொலி ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறித்த சம்பவம் கடவத்தை பகுதியில் இடம்பெற்றதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நபர் ஒருவர் தனது மனைவியை கடுமையாக தாக்கியிருக்கிறார், வீதியில் தாக்கியிருக்கிறார், பொதுமக்கள் முன்னிலையில் தாக்கியிருக்கிறார். இந்த நிலையில் பொதுமக்கள் ஒன்று கூடி அதனை தடுத்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் கூறியிருக்கிறார், கணவர் என்னை இவ்வாறு வீதியிலே தொடர்ந்து தாக்கி கொண்டு வருகின்றார், அதை தவிர வயிற்றிலும் தாக்கி விட்டார், எனக்கு வலிக்கின்றது என்று அவர் கூறியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக போலீசாரும் அங்கு சென்றிருக்கிறார்கள். போலீசார் அவசர நோயாளர் காவு வண்டியை அழைத்து அந்த பெண்ணை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதை தவிர கணவனை எச்சரித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணவன் கூறியிருக்கிறார், இது எனது மனைவிதான், நாங்கள் புலனறுவையில் இருந்து வருகின்றோம் என்று கூறியிருக்கிறார். எங்களுக்கு இடையில் இடம்பெற்ற முரண்பாட்டினால் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் போலீசார் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கையினையும் நேற்றைய தினம் முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இது தொடர்பாக செய்தி வெளியாகின்றது. நீங்கள் அந்த காணொலியை சமூக வலைதளத்திலே பார்த்திருப்பீர்கள். மனைவியை கணவன் தாக்குகின்ற வகையிலே அந்த காணொலி அமைந்திருந்தது. ஆகையால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன முரண்பாடாக இருந்தாலும் இவ்வாறு மனைவியை தாக்குவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வீட்டில் தாக்கினாலே ஏற்றுக்கொள்ள முடியாது.
அப்படி இருக்கின்ற போது நடுவீதியில் வைத்து இவ்வாறு மக்கள் முன்னிலையில் ஒரு பெண்ணை தாக்குவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் இல்லை. எனவே அவரை கைது செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக நாரம்மல எனப்படுகின்ற போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற கோர விபத்திலே 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 9 மாதங்களையான கைக்குழந்தையும் 11 மாதங்களையான கைக்குழந்தையும் 33 வயதுடைய நபரும் என்று 3 இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர சாரதி, நடத்துனர் மற்றும் பயணி ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2 வாகனங்கள் மோதியே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொரு செய்தியாக மீமூரே எனப்படுகின்ற பகுதியிலும் ஒரு கோர விபத்து ஒன்று சம்பவித்திருக்கின்றது. மீமூரே பகுதிக்கு வேன் ஒன்றிலே 6 பேர் சுற்றுலா சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அந்த வாகனம் பள்ளத்திற்குள் விழுந்து, அதாவது குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் தற்பொழுது வரை 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 பெண்களும் ஒரு ஆணும் என்று 4 பேர் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாகவும், அதை தவிர கைக்குழந்தை ஒன்று காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். சுற்றுலாவுக்கு சென்ற இடத்திலே இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. வீதி அதிக வளைவு கொண்டதாக இருக்கின்ற நிலையிலே இவ்வாறு ஒரு விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு தென்னிலங்கையில் அடுத்தடுத்து இடம்பெற்ற 2 விபத்துகளில் 7 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதை தவிர பலர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நீங்க போங்க இல்ல என் ஸ்க்ரூ டிரைவர் வேணும். பைக் ஸ்டார்ட் வருது. போன் எடுத்துடா ஸ்க்ரூ டிரைவர் தானே. லைசென்ஸ் இல்ல, டாக்குமெண்ட் இருக்கല്ലോ. நீங்க போங்க. டாக்குமெண்ட் இருக்கല്ലോ. கொண்டு வாங்க. லைசென்ஸ் இல்லாட்டி பைக் ஓடலாம். டாக்குமெண்ட் வச்சிருந்தீங்களே பிரச்சனை. லைசென்ஸ் இல்லாட்டி ஓடலாம். கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வாங்க. வீடியோ